Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கான ஒரு ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அத பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. சோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தா 90 மார்க், 1 மார்க் வந்து 21 மார்க் கொடுத்திருக்காங்க. சோ புக் பேக் 1 மார்க் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சோ இதுல இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 5 மார்க் எல்லாத்தையுமே நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல இருந்து நம்ம क्वेश्चंसல நிறைய கேட்பாங்க. சோ அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சோ 11th காமர்ஸ்க்குன்னு சொல்லி நம்ம தான் அதிகமான क्वेश्चन பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, இன்சைடில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, புக் பேக் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இந்த கொஷின் பேங்க்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேங்க்கு. அதே மாதிரி தனியால் வணிகர் என்று அழைக்கப்படுவர் யார், அதுக்கு கீழே இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை, பற்று அட்டையின் தேவையினை குறுகிய அளவில் விளக்குக, பண்டக காப்பகம் என்றால் என்ன, உள்நாட்டு வியாபாரம் என்றால் என்ன, இன்டர்னல் ட்ரேடு, தரகர் என்பவர் யார், ஹூ இஸ் புரோக்கர், பன்னாட்டு வணிகம் என்பதன் பொருள் தருக. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 13 கொஷின் கம்பல்சரி. மதிப்பீட்டு ஆண்டு என்றால் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா 7321 பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள், இந்து கூட்டு குடும்ப தொழிலின் சிறப்பியல்புகள், இ பேங்கிங் மின்னணு வங்கியல் என்றால் என்ன, பயிர் காப்பீட்டின் பொருள் யாது, கிவ் த மீனிங் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ், வங்கிகள் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் முறைகள், சிறப்பங்காடியின் சிறப்பியல்புகள், பன்னாட்டு வணிகத்தின் சிறப்பியல்புகள், முனைவு வரையறுக்கும் டிஃபைன் ஆஃபர், பன்னாட்டு வியாபாரத்தின் வகைகள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக, வாட் ஆர் த டைப் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், கிவ் அன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் தெம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 35. இதில் பார்த்தீங்கன்னா வணிகத்தின் தடைகள் ஏதேனும் 5 எழுதுக, வணிக வங்கிகள் வழங்கப்படும் குறுகிய கால நிதி ஆதாரங்கள் எவையேனும் 5 விளக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வளங்கள் வழியினை தீர்மானிக்கும் காரணிகள், கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தின் விவரிக்கவும், இந்திய ரிசர்வ் வங்கியின் பாரம்பரிய பணிகள், தனியார் வணிகத்தின் நன்மைகளை விவரிக்கவும், அரசு நிறுவனத்தின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 5 விளக்குக. நெக்ஸ்ட் சுய உதவி குழுக்கள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டின் கோட்பாடுகள் ஏதேனும் 5 தகுந்த உதாரணத்துடன் விளக்குக. துறைவாரி பண்டக சாலையின் சிறப்பியல்புகளை குறிப்பிட, வருமான வரியின் சிறப்பியல்புகளை கூறு, நுகர்வோர் சில்லறை வியாபாரி ஆற்றிடும் சேவைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.